ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு பெரிய சொந்த வீடு கிடைக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலம் நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அது ஒரு பக்கம் விசுவாசிகளாகிய நமக்கு அல்லது ஊழியக்காரர்களும் சேர்ந்து. ஊழியக்காரர்களுக்கு இன்னொன்று ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டால், ஊழியக்காரர்களுக்கு சொல்லட்டுமா, ஊழியம் செய்கிற என்னை போல ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேடையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சில இடங்களில் யாரும் வரமாட்டார்கள், 1-2 பேர் வருவார்கள். ஆனால் இங்கே நான் பார்க்கும்போதோ எத்தனை ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஜெபங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐக்கியமும் மிகவும் வல்லமையான ஐக்கியம். அந்த எங்களுக்கு போல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு என்னன்னு கேட்டால், ஹல்லேலூயா, இந்த பிரசங்க மேடை. இந்த பிரசங்க மேடை இது உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எங்களுக்கு தந்தார்னு சொல்லுகிறேன். இந்த பிரசங்க மேடை பரிசுத்தமான பிரசங்க மேடை. எல்லாருக்கும் பூமியில் கிடைக்கிறதில்ல. எவ்வளோ படித்தாலும் கூட கிடைக்கிறதில்ல. சொத்து சுகம் இருந்தாலும் கிடைக்காது. தேவன் யாரை அழைச்சி என் ஊழியத்துக்கு வான்னு சொல்கிறாரோ அவங்களுக்கு ஆண்டவர் பிரசங்க மேடையை தருகிறார். ஹல்லேலூயா. இது நான் ஒன்று சொல்கிறேன், இது கிடைக்கவே கிடைக்காது. நான் எத்தனையோ மேடையிலேருந்து பேசியிருக்கிறேன், உலகப்படியான காரியத்துக்காக பேசியிருக்கிறேன். 24 வருஷம் நான் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன். எத்தனையோ மேடைகளை நானும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மேடை மாத்திரம் இச்சித்தாலும் கிடைக்காதுன்னா கிடைக்காது. அது ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். ஒரு கார்பெண்டர் செஞ்சுட்டா அது வராது. கார்பெண்டர் செய்யலாம். அது என்ன என்ன சொல்லுவாங்க, ஆசாரியன்னா ஆச்சாரி. ஆச்சாரியன்னா வேறு அர்த்தம். அந்த ஆச்சாரி நல்லா செய்யலாங்க, ஆணி இணி அடிச்செல்லாம் செய்யலாம். ஆனால் செஞ்சால் இது கொடுக்கணுன்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் இது பரிசுத்த பிரசங்க பீடம். பரிசுத்தம் இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்படியே செய்தால் அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ரைட் போடுகிறதில்ல, இந்த இன்ட்டு தான் போடுவார். அப்படி செய்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய அடித்தளம், அஸ்திபாரம் பரிசுத்தம். ஊழிய பெருமக்களாகி எங்களுக்கும் அதுதான் சட்டம், உங்களுக்கும் விசுவாச பெருமக்களாகிய உங்களுக்கும் அதுதான் சட்டம். அல்லேலூயா. என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுத்தமாகவே. பாதகர்களுக்கு உம்முடைய வழியை நான் அறிவிப்பேன். பாவிகள் என்ன செய்வார்கள், உம்மிடத்தில் வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சோத்ராம். அறகுறையை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அல்லேலூயா. பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அல்லது வருவார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். எப்போ சொல்கிறான்? நான் ஒரு வாத்தியார், அதனால் வாத்தியார் கேள்வி கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட்டா கெட்ட ஸ்டூடெண்ட்டா பார்த்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போ சொல்கிறான்? பாவம் செய்துட்டு குற்ற மனப்பான்மை இருந்துட்டு அவன் சொல்கிறான், நான் இந்த பாவத்தோடு நான் ஊழியம் செய்தான்னா தாவீது கண்டுபிடித்த 9 கண்டுபிடிப்புகளில் இது ஒரு கண்டுபிடிப்பு. அந்த 9 டிஸ்கவரிஸில் 9 கண்டுபிடிப்புகளில் இது ஒரு கண்டுபிடிப்பு. என்னன்னு கேட்டால், தான் பாவத்தில் இருந்துட்டு ஊழியம் செய்யினா ஃபெயில் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னாகுமா? ஃபெயில் ஆகும். பாவத்தில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேலைக்காகாது, அதில் ஒரு நல்ல சம்பாத்தியம் வராது. வந்த மாதிரி வந்தாலும் கூட அது டப்புன்னு ரெக்க முளைச்சி வட்டம் வச்சுக்கிட்டு போகும். பாவத்தில் இருந்துட்டு படிப்பு படித்தா அந்த மண்டையிலேயே விளங்காது. அல்லேலூயா. ஏறாது. சோத்ராம். அதே போல் பாவத்தில் இருந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள உறவு தகராறுலேயே முடியும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் பாவம் உள்ளே பிரவேசித்ததுனால சமாதானம் கெட்டு போகுது, தேவன் அங்கே இல்லை. அதுபோல தான் பாவத்தில் இருந்து கொண்டு நாம் ஊழியம் செய்வோமானால் ரிசல்ட்டு பார்க்க முடியாது. நல்லா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கத்தி பிரசங்கம் பண்ணலாமே, ஒழிய பாட்டு பாடலாம், நம்ம எல்லாம் செய்யலாம், துதிக்கலாம். ஆனால் அதில் ரிசல்ட் வரணும்னா, ஆத்மாவை விடுவித்து கொண்டு வர வேண்டுமானால் தேவன் பரிசுத்தத்தை பார்க்கிற தேவன். ஆமேன். இன்று நான் இதை சொல்லுகிறேன். இது நானும் பாட்டு பாடுகிறவன் தான், நானும் பிரசங்கம் பண்ணுகிறவன் தான், நான் பயத்தோடும் பக்தியோடும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நடுங்கணும், தேவனுக்கு முன்பாக நடுங்கணும். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம இது போதுங்கிறோம். சோத்ராம். நீ மலைக்கு ஓடுங்கிறார், நான் இந்த சமபூமிக்கு போகிறேங்கிறான். அவனுடைய பார்வையில் சமபூமி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணுமாக்கும் அங்கே இங்கேயும். சோத்ராம். சரியா? நான் சொல்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். சமபூமிக்கு போவேன்,
போக முடியாது, கால் வலிக்குது, ஐயாப்பா நோவுகிறது, என்னையா இந்த கூக்குரெல்லாம், சரி போய் தொலைன்னு விட்டார். சோத்திரம். ஆனால் போக சொன்னதோ அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். சோத்திரம். தேவன் சொல்கிறதெல்லாம் மேலான காரியங்களாக இருக்கும், நம்ம மனுஷர்கள் நினைக்கிறதெல்லாம் கீழான காரியங்களாக இருக்கும். இது போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அழைக்கிற அழைப்புகள் மகா பரிசுத்த தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார்னா அந்த மகா பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும்படிக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறார். நம்புவீங்களோ? நம்புறீங்களோ? அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த லெவல்லேருந்து அவருடைய பரிசுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கேற்ற பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அதுதான் நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. எந்த தெய்வமும் அந்த பரிசுத்தத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமானது அல்லவே அல்ல. என் கதையை நான் சொன்னேன்னா, நான் சமஸ்கிருதத்திலேயே டிகிரி வரைக்கும் படித்தாள். டிகிரியில் தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், ஆனால் நான் தமிழில் படித்தவன் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விஜயவாடாவில் பிறந்தேன். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவன், பக்கா தெலுங்கு மேன். ஆனால் இன்றைக்கு பக்கா தமிழ் பேசுகிறேன்னா இங்கே வந்து தமிழில் கற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் அப்படி தமிழ் மீடியத்தில் படித்து எங்கள் மதர் எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணணுன்ட்டு போய் 82வது வருஷத்தில் என்ன தான் சம்ஸ்கிருதம் படித்தாலும் எங்களை கொண்டு போய் எங்கே சேர்த்துச்சு, தற்கொலைக்கு நேராக சேர்த்துச்சு. அவ்வளோதான். பெருசாக நாங்கள் பிராமணர்கள் கிறிஸ்தவத்தை குறித்து நான் நினச்சது என்னென்னா, 2 காரியம். ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவம் வந்து வெளிநாட்டு தெய்வம், வெளிநாட்டு மதம், அது நினச்சேன். 2வது நான் நினச்சது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் SC STக்கு சம்மந்தப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து SC STகளுக்கு தான் தெய்வம். நம்மளை போல் ஆளுக்கெல்லாம் தெய்வமே கிடையாது. நமக்கு தெய்வமெல்லாம் பிரம்மா, பரபிரம்மா. நம்மெல்லாம் பிரம்மாவுடைய தலையிலேருந்து வந்தோம். இந்த கிறிஸ்தவ பயல்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா பிரம்மாவுடைய கால்லேருந்து வந்தாங்க. ஆகவே அவர்களுக்கு பேர் நாங்கள் போட்டதில்லை, அது பொதுவாக அந்த பேர் இருக்குது. சூத்ராசன் பேர், சூத்திரர்கள் அப்படின்னு பேர் ஒன்று. அதாவது இந்த கக்கூஸ் கழுவுறங்கன்னு பேர், அந்த உங்கள் கொச்சை தமிழில் பேசினா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகனை என்னை, அல்லேலூயா, மகா பரிசுத்த தேவனை இவ்வளோ இழிவாய் பேசி, இவ்வளோ இழிவாய் எண்ணின என்னையும் அந்த அன்பு என்னை சந்தித்தது. நான் இப்படி பேசினேன்னு சொல்லி தேவன் என்னை புறக்கணிக்கவில்லை. என் தேவன் என்னை சந்தித்தார், தற்கொலையை மாற்றினார். 2 மாதத்தில் எங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லி டாக்டர்களால் கைவிடப்பட்டு ஒரு அசுத்தாவியின் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த 82வது வருஷத்தில் கர்த்தர் கிருபையாய் தொட்டு சுகமாக்கி, நீ 2 மாதத்தில் இறந்து போவேன்னு சொன்ன டாக்டர், அவருக்கு வயசாகி அவர் போயிட்டார். எங்கள் அம்மா இன்னும் என்னோட உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. 79 வயசு. நல்லா ஜோராக ஆராதனைக்கு வர்றாங்க. ஒரு போதகனாக, ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறவர்கள் ஒரு தகப்பனுடைய இருதயம் கட்டாயம் வேணும். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியுது. இல்லைன்னா எத்தனை பேர் ஸ்தோத்திரம் நம்மளை குத்தி, ஸ்தோத்திரம் கொடைஞ்சி, ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு குடும்பம் எத்தனை எல்லாம் பாடுபட்டிருக்கணும். அடுத்த நாள் போய் தோளில் கை போடுறான் பார் ஆண்டவர். இவன் தோளில் நான் கை போடுறதா? ஆண்டவரை நேற்று குத்துனானே ஊசியை வச்சு. ஆமாம், அவன்தான்ப்பா, அவன் நேற்று விசுவாசிப்பா, இன்றைக்கி விஷ ஊசிப்பா, ஆனால் நாளைக்கு நல்ல ஊசியாக மாறுவான், கோணி ஊசியாய் மாறுவான் தைக்கிறதுக்குன்னு. ஆண்டவரே என்ன சொல்கிறீரு? என்னை அவனும் அடிக்கிறான், நீரும் அடிக்கிறீரா? அடி வாங்கு 2 சைடும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படி மேடையில் வந்து உட்கார்ந்துருக்க முடியும்? முடியாதையா. அந்த தகப்பனுடைய இருதயம் ஆரம்பத்தில் வராது. போக 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 ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசியோடு சேர்ந்து தான் அவரும் வளர்றார். சபையோடு சேர்ந்து வளர்றது தான் ஊழியக்காரரும் வளர்றார். ஆனால் அந்த ஊழியக்காரரை ஆண்டவர் மெய்ப்பனும் தகப்பனுமாக வைத்திருக்கிறார். இந்த ஒரு பொசிஷனை கர்த்தர் தான் தர முடியும், யாரும் தர முடியாது. நோவா பேழைக்குள்ள என்னென்னலாம் வந்துச்சு? சோத்ரா எல்லாம் வந்துச்சு. புஷு புஷுங்கிறதெல்லாம் வந்துச்சு. தெரியாதா? புஷு புஷுலாம் சீர்ற எல்லாம் வந்துச்சு. சிங்கம் அப்படிங்கிற சிங்கம்லாம் வந்துச்சு. நான் தான் சபையில் பெருசுன்னு, என்னை தவிர யாரும் இல்லைன்னு ஒரு யானை வந்துச்சு பாருங்க. இடமே எவனுக்கும் இல்லை, எனக்கு தான் இடம்னு. சோத்ரம் அப்படியா பார்க்குற? இங்கே பாருங்க, இங்கே நின்னேன்னா அடுத்த நிமிஷம் அங்கே நிற்பேன்னு சொல்லி ஒரு ஐட்டம் வந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? குரங்கு. நல்லா தெரியுதே, டக்கு டக்குன்னு தாவுது. சோத்ரம் அது நடுவில் எலி குஞ்சு, எனக்கு இத்தினூண்டு இடம் கிடைச்சா போதும்னு சொல்லி யானை காலுக்குள்ளே பதுங்கி படிச்சா பத்திரமா உட்காந்துருக்குது. இப்படி பலதரப்பட்ட விலங்குகள்லாம் வந்துட்டு, ஆனால் எல்லாருக்கும் அடைக்கலம் கிடைச்சதா கிடைக்கலையா?
அப்போ சபையில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு நான் இப்போ கேட்டேன். உங்களை திட்டலைண்ணா. அல்லேலூயா. இந்த சீர்றது, இந்த பாயிறது, இந்த கடிக்கிறது, புசுசுங்கிறது, நான் தான் அப்படின்ட்டு வர்றது. அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், நான் சபைக்கு தூணாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், அப்பா இன்னொருத்தர் சொன்னார், நீ தூணாக இருக்கிறீன்னா நீ கொஞ்சம் ஓரமாக நில்லு, ஏன்னா பெரிய தூணாயிட்டு நீ மற்றவனை மறைக்கிற பற்றியா, அதனால் அந்த ஓரமாக நில்லப்பா அப்படின்னு. அதனால் யாரும் தூணும் கிடையாது, துரும்பும் கிடையாது. நாம் இருக்கிறது தேவ கிருபைதான். அல்லேலூயா. ஆமே. நம்மளை தேவன் எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா. அதனால் எல்லா ஐட்டங்களும் உள்ளே வருது. ஆனால் அத்தனை ஐட்டத்துக்கும் இடம் இருக்குது. ஆனால் அத்தனை ஐட்டமும் கடைசியில் வெளியில் போகும்போது, பரலோகம் போகும்போது என்ன மேஜிக்கோ தெரியல, ஆட்டுக்குட்டியாக மாறி போகுது. பரலோகம் போகும்போது நான் இன்னும் குரங்கு தான் அப்படின்னா, குரங்குக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியாக மாற்றுறதுக்கு தான் இந்த வேதம். அதை மாற்றுறதுக்கு தான் இந்த பின்னால் உட்கார்ந்துருக்கிற பரிசுத்தவான்கள். நாங்கள் மாத்திரம் எப்படி ஆட்டுக்குட்டியாகவே பிறந்து வளர்ந்தோமா? நாங்களும் குரங்குகளாக இருந்து, அது ஊழியக்காரர்கள் ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். எனக்கு சீறி பாய்கிறவர்களாக இருந்தோம், ஆனால் எங்களையும் ஆட்டுக்குட்டியாய் மாற்றி விட்டாரே. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடாய் மாறினவர்கள் தான் இன்னொரு குரங்குகளையும் சீர்றவங்களையும் ஆடா மாற்ற முடியும். பாஸ்டர், இது என்ன ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கமா இல்லை எங்களுக்கு பிரசங்கமாங்கிறீங்க? கத்தி ரெண்டு பக்கமும் பாயும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேரணும். எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? அல்லேலூயா. நம்ம பரலோகத்தில் போகும்போது 3 விதமான ஆச்சரியங்களை பார்க்கலாம். என்ன தெரியுமா? எவெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு நினச்சோமோ அவன்லாம் அங்கே நிற்பான். அது ஒரு ஆச்சரியம். இந்த மாமியார் கிளவி வராது அப்படிம்போம். யாராவது இருக்கீங்களா? நீங்கள் நல்ல பிள்ளைங்க. அந்த மாமியார் தான் ஆளாக போய் சேரும். அது இப்போவுமே சேர்ந்தா நல்லது தானேன்னு சொல்லுவீங்க. அது சேராது, அது போய் சேர்ற நேரத்தில் சேரும். அல்லேலூயா. எவெல்லாம் ஷோராக வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ, ஆள் ஐட்டம் காணவங்க. அடா பாவி, எங்கடா போன? ஒரு மனுஷன் பரலோகத்தில் இருந்தால் நரகத்தில் இருக்க மாட்டான். ஒரு மனுஷன் பரலோகத்தில் இல்லைன்னா எங்கே தான் இருப்பான்? முனியாண்டி விலாசிலே இருப்பான். நரகத்தில் தான் கிடப்பான். ஒரு மனுஷன் நரகத்தில் இல்லைன்னா, ஒரு மனுஷன் பரலோகத்தில் இல்லைன்னா, தேடி கண்டுபிடிச்சாலும் அங்கே இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. சத்தியம் உங்களை இடிக்கும், நீங்கள் சிரிச்சிட்டு போவீங்க, ஆனால் இது உங்களை பயங்கரமாக வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ எவன் சேருவானோ அங்கே சேராமல் போகிறது ஒரு பெரிய ஆச்சரியம். எவன் சேர மாட்டான்னு நினைக்கிறோமோ அவன் சேர்றது ஒரு ஆச்சரியம். 3வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாமே பரலோகத்தில் இருக்கிறது பெரிய ஆச்சரியம். 3வது ஆச்சரியம். அவனா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் 3 குறிக்கோள் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றது மகாபெரிய கிருபை. ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறார். சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் இன்னும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை சொல்லணுன்ட்டு இருக்கார். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது பரலோகத்தில் அப்படியேப்பா பெரிய சந்தோஷம், அவ்வளவு தூதர்கள் மத்தியில் கொண்டாட்டமாக இருக்கும். அது ஒன்று. இந்த வேலையை செய்ய வேண்டாமா? செய்யணும், கட்டாயம் செய்யணும். 2வது வேலை என்ன தெரியுமா? சோத்திரம். 99 ஆடுகளை கைவசமாக நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சபை தாசருக்கு இங்கே ஒரு பகுதி கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஆடுகளை என்ன செய்திருக்கிறார்? கைவசமாக கொடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கு இரவும் பகலும் யார் மேலே தான் கவலை இருக்குன்னா, அவர் சொந்த குடும்பத்தின் மேலே இருந்தாலும் இருக்காட்டினாலும் அந்த ஆடுகள் மேலே கவனம் இருக்கும். அல்லேலூயா. அது தூங்குச்சுகளா, அது சரியாக சாப்பிட்டுச்சுகளா, சிக்கானா விழுந்து கிடப்பார், அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போனால் விழுந்து கிடப்பார், என்னையாச்சு ஆக்சிடென்ட் ஆனால் விழுந்து கிடப்பார். இதுதான் அல்லேலூயா. அவர்களை தேறின பரிசுத்தவான்களாய் கிறிஸ்துவின் அளவுக்கு பூரண புருஷர்களாக்கும் வரைக்கும் அல்லேலூயா உபதேசம் சத்தியங்களை கொடுத்து அவர்களை தேர பண்ணி எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு வச்சு அப்படிப்பட்ட ஒரு கனமான ஆசாரிய ஊழியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது ஒரு ஊழியம். இது செய்யணும். 3வது என்ன தெரியுமா? நானும் மேலே போகணும், செஞ்சவனும் மேலே போகணும். கடைசியில் விசுவாசிகள் பாஸ்டரை தேடப்படாது. சோத்திரம். பாஸ்டர் ஐயா எங்கே? நீங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் பாஸ்டரை நல்லா
சோத்திரம் உங்களுக்கு முன்னாலேயே இருந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுவார், வாங்கய்யா வாங்கய்யான்ட்டு. அல்லேலூயா. ஆனால் பொதுவாக சொல்லுகிறேன், விசுவாசிகள் பாஸ்டர் என்ன செய்யப்படாது, தேடப்படாது. பாஸ்டருங்க அதே மாதிரி சோத்திரம் பாஸ்டர்மார்கள் விசுவாசிகளை தேடப்படாது இல்லைங்க. தேடி ஆளை காணலை என்னன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கூண்டோட போயிடணும். கூண்டோட எங்கே போகணும்? ஏசையா வருகையில் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள பட. கூண்டோட என்ன, எல்லாருமே ஒரு ஆத்மா நஷ்டமடையக்கூடாது, வழி விலகக்கூடாது. ஆமேன். துடிக்கணும் அதில். தேவனை என்னதான் நடந்தாலும் என்ன ஆனாலும் சரி, மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது ராஜா. மாணிக்கத்துக்காக மண்ணை விடுற மண்ணாங்கட்டிகள் அல்லேலூயா அந்த உலகத்தில் இருக்காங்க. சோத்திரம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விடக்கூடாது. மாணிக்கத்துக்காக மண்ணை விடலாமையா? மண்ணை விட்டே ஆகணுமையா மாணிக்கத்துக்காக. சோத்திரம். ஆமா. அல்லேலூயா. கடைசியில் அங்கே எவ்வளவு சந்தோஷம். சோத்திரம். நாம் இந்த பூமியை விட்டு போகும்போது பரலோகத்தில் போன பிறகு அந்த வாசலில் நமக்கு கேட்டு இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இட்டால் எங்கே போவோம்? இங்கேருந்து சந்தோஷமாக போகிறோம். கேட்டு இப்படி இருந்தால் நம்ம எங்கே போகிறோம்? சோத்திரம். கேட்டு இப்படி இருந்துச்சுன்னா சோத்திரம். ஐயா நீங்கள் முன்னால் போய் கொஞ்சம் கேட்டை திறங்கன்னு சொல்லாதீங்க, எங்களால் அது செய்ய முடியாது. அதனால் நான் என்ன கேட் கீப்பரான வாட்ச்மேன் திறங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது பாருங்க, நமக்கு முன்னால் போனவனுக்கு இப்படி திறந்துருக்கு, நம்ம வந்தோடனே டபக்குன்னு இப்படி ஆகுது. அல்ல நமக்கு முன்னால் போனவனுக்கு இப்படி ஆகுது, நம்ம வந்தோடனே எப்படின்னா நம்ம எப்படி ஆடுவோமா ஆட மாட்டோமா? நான் ஆடி கட்டினா தான் நீங்கள் ஆடிச்சிருப்பீங்களா? ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் போகும்போது பரலோகத்துக்கு கேட்டு திறக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டால், ஏசையா சொன்ன உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். அப்படியே வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். சோத்திரம். இங்கே மாமியாரை மன்னிக்க முடியாமல், மருமகளை மன்னிக்க முடியாமல், ஆனால் இங்கே மாமியார் இங்கே ஆராதிப்பாங்க, மருமகள் அந்த பக்கம் ஆராதிப்பாங்க. மருமகள் 2 கையும் தூக்கும், மாமியார் 2 கையும் தூக்கும், முக்காடு 2 பேரும் போட்டிருப்பாங்க. ஆனால் முக்காடுக்குள்ளே இப்படி பார்த்துக்காது. போய் சேருமா? ரெண்டும் போய் சேருமான்னு கேட்காது, சேராதுல்ல. அங்கே போனால் 2 பேருக்கும் இப்படி இருக்கும். நல்லா திட்டு விழுங்க. இங்கே பரலோகத்துக்கு போனோம்னா இப்போ வேற எங்கே தான் போகணும்? பூமிக்கு வர முடியுமா? பூமிக்கு வர முடியாது. அப்புறம் போக வேண்டிய இடம் வேறு மாதிரி தான் இருக்கும். சோத்திரம். எதை செய்தோமோ, எதை விட்டோமோ, எதை பண்ணமோ, சாப்பிட்டோமோ, தின்னமோ, தூங்கினமோ, போனோமோ, எப்படியா பரலோகத்துக்கு போயிடணும். ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தகுதியாக வேண்டும். இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்டு. உங்கள் தாசரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். இன்னும் அதிகமாக வர நாட்களில் கர்த்தர் இதை உங்களுக்கு கற்றுத்தருவார். சோத்திரம். தகுதிப்படுத்தி கொள்வது எப்படி? தேவனுடைய அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன கட்டளைகள். அல்லேலூயா. இதெல்லாம் கை கொள்ளணும். சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம், மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆனால் வேத வசனத்தின்படி பரிசுத்த தேவனுக்கு மகா பரிசுத்தமான ஆராதனை செய்வதற்கு நமக்கு ஒரு ஒழுங்கு அவசியம். வேதம். அல்லேலூயா. குரங்கு சேட்டைகளை பண்ணும்படிக்கு தேவன் நம்ம என்ன செய்யல சொல்லலை. 6 ரெக்கைகளை வச்சுட்டு 2 ரெக்கைகள் முகத்தை மூடி, 2 ரெக்கைகள் உடம்பை மூடி, 2 ரெக்கைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் தான் பார்த்தாங்க. ஏன் தேவனை நோக்கி பார்க்கல? ஏன் ஒருவர் பார்க்குறாங்க? தேவனை நோக்கி பார்க்கலாம்ல. மகா அழகுள்ளவர்கள் தேவதூதர்கள் நம்மளை காட்டலும். ஏன்னா ஸ்தேவான் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவதூதனுடைய முகத்தை போல என்ன செய்ததுதான் அவ்வளவு பியூட்டி. அப்போ யாருக்கு கம்பேர் பண்ணுகிறார்? தேவதூதனுடைய தூதனை போல அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு. அப்படிப்பட்ட பிரகாசமான தேவதூதனே வெகு தூரத்திலிருந்து தன்னுடைய முகம் பிரகாசம், தன்னுடைய அழகு வேஸ்ட்னு சொல்ற அளவுக்கு, வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு தேவன் மகா சௌந்தரியமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவ சமூகத்தில் தேவ தூதனை தான் முகம் அழுக்கா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணிக்கிறான். யார் சமூகத்தில் வந்து முழங்கால் போடுறோம்? அப்படிப்பட்ட தேவாதி தேவன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பினாராம். விளையாட்டு பண்ணக்கூடாதல்லவா, இங்கே கேலி கூத்து பண்ணக்கூடாதல்லவா. ஹல்லேலூயா. எவ்வளவு பயபக்தியோடு தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்க வேணும். கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்குற ஜனம் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. தூரம், ரொம்ப தூரம்
இந்த அழகெல்லாம் அசிங்கமாக இருக்குதேன்னு வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு தேவனுடைய முகத்துக்கு முன்பாக, அந்த அழகுக்கு முன்பாக இது என்னது அப்படின்னா மனுஷன் இன்னும் என்ன லாய்க்கே கிடையாது. ஆனால் பாவிகளாக இருக்கையில், நம் சத்துருக்களாக இருக்கையில், எல்லாம் இருக்கையில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மகா சௌந்தரியம் உள்ள தேவன் அந்த மகிமையும் அழகு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ தூதர்கள் பார்க்க கூடாத தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அவர் மனுஷனாகி, அவர் மனுக்கூலமாகி பாவ சாயலானார் என்று எழுதியிருக்கிறதா. அப்போ தேவ தூதர்கள் அவரை பார்க்கிறார்கள். பார்த்தோன்னே அவர்களுக்கு வேர்த்து கொட்டி இருக்கும். தேவாதி தேவனை நம்மால பார்க்க முடியாதே, இது என்ன கோலமோ, இப்படி வருகிறாரே. அவர் ஆபிரகாமின் ஹல்லேலூயா தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாரானால், இவர்களோ மட்டமான பாவிகள், சாக கிடந்த இவர்களை பார்க்கும்போது நீ பிழைத்திரு என்று சொன்னாராம். தொப்புள் கொடி அறுக்கப்படலை, ரணமா இருக்கிறது, எல்லாம் பிளட்டா இருக்குது. நீ உப்புனால் என்ன செய்யப்படலை, கழுவப்படலை, உனக்கு வஸ்திரம் இல்லை, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தாய். நான் உன்னை உன் பக்கத்தில் கடந்து போகும் பொழுது உன்னுடைய அவலட்சணமான காரியத்தை பார்த்து நீ பிழைத்திரு என்று சொன்னா. தேங்க்யூலா, நீ பிழைத்திரு. அதுக்கப்புறம் அவர் கழுவுறாரு பாருங்க, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவுறாரு. ஹல்லேலூயா. ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, ஒரு நீதியின் சால்வையை கொடுக்கிறாரு, ஒரு துதியின் ஆடையை கொடுக்கிறாரு, சித்திர தையல் ஆடையை கொடுக்கிறாரு, அதை கொடுக்கிறாரு, இதை கொடுக்கிறாரு. அப்படியே பூரண வடிவம் உள்ள அந்த சியோன் குமாரத்தி எவ்வளவு அழகாக்கி எல்லா காரியங்களையும் போட்டு பால், நெய், வெண்ணெய், சாப்பாடு, எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் சாக தெரிஞ்ச உன்னை அவ்வளவு உச்சிதமான கோதுமைனாலும் கண்மலையின் தேனினாலும் தேவன் வசனத்தினாலே நம்மை கொளுத்திருக்க பண்ணி நினத்தையும் கொளுத்தையும் உண்டது போல தேவன் சொல்லுகிறாரே, கொடுத்திருக்கிறாரே. இப்பொழுது அலங்கரித்து பார்த்தார், ராஜகுமாரத்தியாயிருக்கிறார். இந்த ராஜகுமாரத்தியை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உங்களை நியமித்தபடினாலே உங்களுக்காக வைராக்கி கொண்டிருக்கிறேன். வேற ஒரு புருஷனுக்கு இல்லை, கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரம் 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 சோத்ரம். இன்னைக்கு சபை மறுரூபம் ஆகணும்னா தேவனுடைய உண்மையான சத்தியம் ஆழமானதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான ஆகாரம், ஆரோக்கியமான உபதேசம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லி, இந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லி மறுரூபமாக்கிறம் போனால் சபையில் ஆள் வரமாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் ஆள் வருது. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார்? உனக்கு ஏற்கனவே 2 வீடு பத்தல தங்கச்சி, உனக்கு 3வது வீடு தருவார். அக்கா, உனக்கு 3வது காரை தரப்போகிறார். இதோ பார்க்கிறேன். என்னத்தை பார்க்கிறேன்? அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதம் அல்ல, தீர்க்க தரிசனத்தை அதிகமாய் விரும்புவேன், உங்கள் எல்லாரை காட்டிலும். அதுனா எனக்கு பயங்கர இஷ்டம். அல்லேலூயா. ஆனால் அந்த மொட்டை தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, நான் விமர்சித்து நேரத்தை வீணாக்குகிறவன் அல்ல, அதையும் புரிஞ்சுக்குங்க. சத்தியத்தை அறியும் போது சோத்திரம். ஆனாலும் ஏவாள் தன்னுடைய தந்திரத்தினாலே, சோத்திரம், ஏவாளால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எங்கே அந்த பயந்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு? எங்கே அந்த பயந்த சபைகள்? ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். தப்பாங்குத்து பாட்டு பாடி ஒரு 3 மணி நேரம் ஆட விட்டான்னா, சோத்திரம் சோத்திரம் ஆடி முடிச்சு, சோத்திரம்னு சொல்லி ஆடி முடிச்சதுக்கப்புறம் பலன் இல்லாமல் வசனத்தை கேட்கும்போது நல்லா தூங்குறானே, நல்லா தூங்குறானே. இது 1 மணி நேரம் சர்வீஸோட முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷத்துக்கு இது, 10 நிமிஷத்துக்கு அது, 10 நிமிஷத்துக்கு அது, 3/4 மணி நேரம் முடிஞ்சோடனே என் ஆத்மாவே என்ன போட பாஸ்டர். அல்லேலூயா. விசுவாசிகள்லாம் என் சோத்துமாவே அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் சோத்துமாவை தேட. ஐயா, தேவன் பேச அனுமதி உண்டோ? உங்கள் சபைகளில் தேவன் பேச அனுமதி உண்டோ? தேவன் தம்முடைய வசனத்தினால் பேச அனுமதி உண்டோ? ஆவியானவர் பேச அனுமதி உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால தான் நம்ம ப்ரோக்ராம்களில் 2 காரியங்கள் மிக முக்கியமாக இருக்கணும். எப்போ கூடி வர்றோமோ சரியாக நேரத்தை ஒதுக்கி சூப்பராக நேரத்தை எக்கச்சக்கமாக கொடுத்து தேவனை ஆராதிக்கணும். அதுபோல் எக்கச்சக்கமாக நேரத்தை கொடுத்து வேத வசனத்தை தியானிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்டு வீடுகளுக்கு செல்லணும். இந்த ப்ராசஸில் சோத்திரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதுக்கு நாரடின்னு ஒப்பு கொடுத்து வந்தால் வருகையில் எக்கால சத்தம் கேட்கும்போது டப்பு நம்ம காதில் விழுகும். அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகளை போல நம்ம இருப்போம். இல்லைன்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல தான் இருப்போம். அல்லேலூயா. அழகெல்லாம் திறந்து மகிமையெல்லாம் திறந்து நமக்காக. அப்போ தேவதூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் படுபாவி மட்டமான பாவிகள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐயா வந்தார். இன்று நம்மை அழகுள்ளவர்களாக்கும்படிக்கு, அழகில்லாத நம்மை அழகுள்ளவர்களாக்கும்படிக்கு. அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்ங்கிறாரு. நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு ஏற்பாடு பண்றவங்க ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வேலைக்காக ஏற்பாடு பண்றாங்க, அப்படித்தானே? அப்போ தேவன் நம்ம எதுக்கு ரட்சித்தார்னா, சும்மா இந்த வெட்டி வேலையா ஊரா சுத்திட்டு வாடாங்கிறதுக்காக அழைக்கலை. அல்லேலூயா. அவருடைய காரியத்தை செய்யணும்ட்டு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை ஏற்படுத்தியிருக்க என்னதுக்குன்னா, உங்கள் கனி, நீங்கள் கனி கொடுக்கணும், பிறகு நீங்கள் கனி நிலைச்சு நிற்கணும். நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு அநேகர் கனி கொடுப்பார்கள், ஆனால் கனி நிலைச்சிருக்கணும்னா பரிசுத்த அஸ்திபாரம் இல்லாட்டினா கனி நிலைக்காது. இந்த ரகசியத்தை முதலாவது புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்ல கனிகள் நமக்கு இருக்குதுன்னா அந்த கனிகள் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கணும்னா, அல்லேலூயா, பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேணாம். பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது. பரலோகமும் இருக்குது, எல்லாமே. நம் தேவனும் பரிசுத்தர், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாமே. சபை பரிசுத்தமானது, சத்தியவசனம் பரிசுத்தமானது, அல்லேலூயா. ஐக்கியம் பரிசுத்தமானது, அப்பம் பிட்டுக்குதல் பரிசுத்தமானது. போடுங்க அல்லேலூயா. இன்னும் 1-2 நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அதையும் சொல்லலை. சுவிசேஷம் பரிசுத்தமானது, அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எல்லாமே பரிசுத்தம். அப்படி இருந்தால் நம்முடைய கனிகள் நிலைச்சு நிற்கும். இந்த நிலைச்சு நிற்கிறதுக்காகத்தான் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொன்னா, அல்லேலூயா. நிலைச்சு நிற்கணும்னா, நிலைச்சு நிற்கணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேரு? அப்ப அத்தனை பேருக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த அஸ்திபாரம் வேணும். அது ஆப்ஷன் அல்ல, அது கட்டாயம்னு அர்த்தம். அது எத்தனை பரிசுத்தம், என்ன பரிசுத்தம்? அவருக்கேற்ற பரிசுத்தம். நான் கொஞ்ச நாளா நினைச்சேன், ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தம்னா என்னன்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரு பதில் அதே லேவியராமத்தில், உன்னுடைய தாயின் நிர்வாணத்தை பார்க்காதிருப்பாயாக, உன்னுடைய மகளுடைய நிர்வாணத்தை பார்க்காதிருப்பாயாக, உன்னை மருமகளையும் தாயையும் மகளையும் சேர்த்து நிர்வாணமாக்காதிருப்பாயாக, உன் சகோதரனுடைய நிர்வாணத்தை பார்க்காதிருப்பாயாக. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்தை விட்டு உள்ள புகுந்துட்டாருங்க. அல்லேலூயா. எண்ணங்கள் எப்படியெல்லாம் வருது பத்தியில மனுஷனுக்கு? கன்றாவியா இருக்கும், வெளியில பார்த்தா நல்லா இருக்கும் ஆளு, சோத்திரம் சோத்திரம். உள்ள பார்த்தா நினைவுகள்லாம் ரகசியமா என்ன நினைவுகள் போகுதுன்னா, மாமியாரையே தப்பா எடுக்கிறதும், ஐயோம்மா யாரையோ தப்பா எடுக்கிறதும், அண்ணனுடைய மனைவியை தப்பா எடுக்கிறது, இப்படியெல்லாம் மனுஷனுக்கு கேடுகட்டு போன மனுஷன். இவையெல்லாம் கர்த்தர் இப்படி மனுஷனுக்கு வரும்னு நினைச்சு சொல்லி, அவர் கர்த்தர், அவர் அறியாதது என்ன எழுதி வச்சப்பட்டாரு. இதெல்லாம் நீங்க விலகி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், ஆக எனக்கேற்ற பரிசுத்தத்தில் இருங்கள்னாரு. சும்மா சினிமா பார்க்காம வந்துட்டனால நான் இப்போ சினிமாவே பார்க்கறது இல்லை, 35 வருஷம் ஆச்சு, தெரியுமா நான் எவ்வளவு பரிசுத்தமானு சொல்லப்படாது. அல்லேலூயா. சினிமா கொட்டையே உன் இருதயத்தில் தான் இருக்கு இப்போ. அல்லேலூயா. அதனால் வெளியில தான் போக மாட்டேங்கிறேன், ஆனால் உள்ளேயே செல்போன்ல இருக்கு, எல்லாத்துலையும் இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபம் பண்ணுங்கிறேன்னு ரகசியமா இருந்து ரூமை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் ஜெபிப்ப சொல்லுவாங்க, ஆஹா பரிசுத்தவான் எல்லாம் ஜெபிக்கிறாரு, உள்ள என்ன ஓடுதுன்னு எவனுக்கு தெரியும்? சோத்திரம். என்னன்னு கேட்டா, நான் ஜெபிக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தாழ்பால் போட்டாச்சு, டீ கூட கொடுக்காதே, யாராவது வந்தாலும் ஐயா ஜெபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லு. களவாணி பயல, கேடுகட்டு போனவனே, உள்ள என்ன பண்ற நீ?
அவ்வளவும் சோத்திரம். காலைல 9 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சான்னா சோத்திரம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? ஜெபம் இல்லை. என்ன கன்றாவி உள்ளே போகுதோ ஏசையா. சரி, அப்படியே இருந்தாலும் இருதயத்துக்குள்ளே என்ன போகுதோ உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று தேவன் சொல்லவில்லையா? அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லையே, கூடாத காரியமாச்சே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாச்சே. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு மறுபடியும் விலகி போய் அல்லேலூயா பின்வாங்கி போகிறவன் மறுதலித்து போகிறவன் மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியமாச்சே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளோத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நான் எவ்வளவு சோத்திரம் சோதனைக்குள்ளாக வருவேன். நீங்கள் முதல்ல அதை நினச்சி பாருங்க. பிரசங்கம் உங்களுக்கு இல்லை, முதலாவது பிரசங்கம் எனக்கு. அல்லேலூயா. இதை நான் நடுங்க வேணும். சொல்லிட்டு போகிறது ஈஸி, பேசுறது ஈஸி, கேட்கறது ஈஸி. செத்த கால் எங்க இருக்கு? நெருப்பு மேல நடக்கிறதான ஒரு ஜீவியத்தை தான் கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதை பேசுகிற நான் 3 மடங்கு ஜாக்கிரதையா இருக்க வேணும். என்னமோ வானத்திலிருந்து தொப்புன்னு இறங்கி குதிச்சு வந்த பரிசுத்தமான நீதிமான போல நான் பேசுகிறதுக்கு எனக்கு இணை இல்லை. நான் திருவசனத்தை அல்லேலூயா நடுக்கத்தோடு பேசுகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சகாயம் பண்ணுவாராக. அவ்வளவுதான் என் வாயிலிருந்து வார்த்தை வர முடியும். அதுக்கு மேல எனக்கு மிஞ்சி யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய அசுத்த ஜீவியம் எப்படிப்பட்டது எனக்கு முதல்ல நல்லா தெரியும். மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறதுக்கு நம்முடைய கடந்த வாழ்க்கை நமக்கு உதவி செய்யும். இன்னொருத்தனை குற்றப்படுத்துகிறதுக்கு முன்னால் நீ எவ்வளோ அசுத்தங்கிறத பாருடான்னு ஒரு முறை சொல்லிட்டோம்னா நம்ம மற்றவங்களை என்ன செய்ய மாட்டோம்? அற்பமாக எண்ணவே மாட்டோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ உங்களை ஏற்படுத்தினேன், நீங்கள் கனி நிலைக்கணும்னா நான் போட்ட அஸ்திப எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் செய்யலைன்னா இல்லைன்னா அந்த கனி நிலைக்காது. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே குடிக்க போன ஆட்கள் எத்தனை பேர்? ஞானஸ்நானம் எடுத்தோன்னே அட்ரஸ் இல்லாமல் போன மக்கள் எத்தனை பேர்? ஆசையாய் வருவார்கள் என்று பாஸ்டர் காத்திருப்பார். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆசையாய் வருவார்கள். அந்த குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்துருச்சு, இனி அவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவார்கள் அப்படின்னு வந்து பார்த்தா பழைய பாவத்துக்கு போய் குடிக்க போயிட்டான். ஆள் அட்ரஸே காணும். அல்லேலூயா. 3 மணி நேரம் ஞானஸ்நானத்தை குறித்து உட்கார வச்சு நல்லா பிரசங்கம் பண்ணி எல்லா போதனைகளையும் கொடுத்த பிறகு சோத்திரம் எல்லாம் கோயில் மாடு மாதிரி தலையை ஆட்டி போட்டுட்டு, அதுவும் தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டி போட்டுட்டு இதன்படி இருப்பாயானா ஆட்டுறான். ஏன்னா தண்ணி அது. அல்லேலூயா. முக்கிட்டானா திருப்பி மேலே கொண்டு வருவானோ இல்லையா இந்த பாஸ்டர்? அல்லேலூயா. சோத்திரம். இங்கே தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணிடுவானோ? சோத்திரம். திருட்டு பயில, டேய் நீ என்ன இருதயம் எங்க இருக்குது? திருப்பி கள்ளு கடைக்கு பக்கம் போகுது நீ. ஆனா ஏன் தண்ணிக்குள்ள இறங்குனான்னு கேட்கிறேன். உன் தண்ணி வேற, இந்த தண்ணி வேற. இந்த தண்ணி பரிசுத்தமையா, அந்த தண்ணி பரிசுத்தம் கிடையாது. திரும்பினது தான். கிணத்தை தாண்டுனா ஒரே அடியா தாண்டணும். பாதி முக்காவாசி தாண்டிட்டேன் பாஸ்டர்னு சொல்லி குதி பார்ப்பான். செஞ்சிடாதீங்க. நாளைக்கு அந்த பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாருன்னு என் மேலே போலீஸில் போய் கொடுத்துருவான். கிணத்தை தாண்டினா எப்படி தாண்டணும்? ஒரு எய்ம் வச்சு குறி வச்சு டக்குன்னு செஞ்சிடணும். முக்காவாசி தாண்டிட்டேன் பாஸ்டர்னு, 1/4 வாசி தான் தாண்டணும் பாஸ்டர். முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். முயற்சி நல்லா பண்ணு. நீச்சல் தெரிஞ்சா சந்தோஷம், நீச்சல் தெரிஞ்சலைன்னா சொர்க்கலோகம். உங்களை ஏற்படுத்தினேன். தாண்டுனா முழுசா தாண்டு, இல்லைன்னா தாண்டாதே. என்னவே நீ சும்மா சவ்வு மாதிரி உட்கார்ந்துருக்கிற? தாண்டியா? தாண்டதுக்கு மேலே மதிலை தாண்டதானே கர்த்தர் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் தாண்டி வந்துடணும். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பத்திலா என்னால் முடிக்க முடியல பத்திலா. அதுதான் இங்கே எனக்கு இருக்கிற நோய். அல்லேலூயா. சோத்திரம். ஒருத்தன் பெரிய கிணத்தை பார்த்தான். 3 பேர் இப்போ. அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? சோத்திரம் கிணறு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோத்திரம் சோத்திரம் அப்படியே போய் டபக்குன்னு விழுந்துட்டான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? எப்படியாவது நம்ம அப்படி தாண்டி அப்படி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏறி குச்சி மேலே ஆண்டான். அவன் நிறைய பேருக்கு ஆறுதல், பாஸ்டர்யா கிணத்த அப்படி விழுந்தாலும் நாங்கள் ஏறி குச்சி வெளியில் வந்துடும். அல்லேலூயாவா. 3வது மனுஷன் ரொம்ப உஷாரு. இதில் குதிப்பானே, மறுபடியும் குதிச்சு ஏறுவானே. அப்படி கிணறு இருக்கும் பார்த்துட்டு அப்படி சைட்லேயே ஓரமாக போயிட்டான். பத்திலா இது கிணறு போல தெரியுது எனக்கு. நேரா போய் உள்ள குதிச்சவன் பிரைஸ் தி லார்ட் அவுட்டு. ஒன்றும் பண்ண முடியல. அவன் தான் சிம்சன். உள்ள குதிச்சு வெளியில வந்தவன் தாவீது.
உள்ள போயிட்டு வெளில வந்துட்டாரு. அப்படி ஓரமா ஒதுங்கி போன யோசேப்பு. வாத்தியார் புத்தி வருது பத்தியில. அப்பப்போ உங்களை ஏற்படுத்தினேன். சோத்திரம். முதலாவது யோவான் 15:27. ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால். முதலாவது நம்ம யாரு? தேவன் நமக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிறவர்கள் சோத்திரம் எத்தனை பேருக்கு? 2 பேர் இருக்கிறது. அப்பா அம்மா வச்ச 2 பேர். ஆந்த முழிக்க மாதிரி முழிக்கிறீங்களா? அப்பா அம்மா வச்சிருக்கிற 2 பேர். என்ன பேர்? ஒன்று ஸ்கூலில் வச்சது, இன்னொன்று வீட்டில் செல்லம்மா வச்சது. அப்படிதானா? நான் செல்லம்மா வச்சதை கேட்கல. ஸ்கூல்லையே 2 பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? கிறுக்கு பிடிக்குதா? இப்போ எப்படிடா ஸ்கூலில் ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்க முடியும்? இருக்காதுல்ல. ஆனால் கர்த்தரோ நமக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறார். கவனிங்க. நீங்கள் ஆதி முதல் என்னோட கூட நீங்கள் இருந்தபடினால நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? முதலாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் என்ன? சாட்சிகள். ஏசு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓ பிரைஸ் தி லார்ட், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி. பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும். கவனிங்க. நமக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உப்பு. சோத்திரம். உப்பு என்ன செய்யுது? 2 வேலை செய்யும். உப்பு நம்ம டேஸ்ட் கொடுக்கும். அல்லேலூயா. சாம்பார் நீங்கள் வச்ச சாம்பார் ஏன் உங்கள் புருஷன்மார் அவ்வளோ நல்லா இருக்குன்னு ருசிச்சு நாக்க நக்கி விரல்லாம் நக்கிறாரு? நல்லா கரெக்டாக உப்பு போடுறீங்க. அப்படிதானா? உப்பு டேஸ்ட் கொடுக்குமா இல்லையா? ஆமென். ஆம்லெட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி? உப்பு போடாமல் சாப்பிட்டா எப்படி? எல்லாமே உப்பு டேஸ்ட்டு. அப்போ நம்மளை உப்புன்னு கூப்பிடுறாரு. மற்றவனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய விசுவாசி. மற்றவனுக்கு டேஸ்ட், மற்றவன் வாழ்க்கையில் கசப்பை கொடுக்கக்கூடாது, நம்ம டேஸ்ட்டை கொடுக்கணும். அல்லையா? அவன் வந்தாலே நமக்கு வாழ்க்கை மதுரமாக தாண்டா இருக்குன்னு சொல்லணும் நம்மளை பற்றி. அல்லது தங்கங்களே, அல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அல்லது ஒரு விசுவாசி வர பார்த்த நான் வந்தானா ஐயோ இருக்கிற டேஸ்ட்டும் போச்சுறான்னு சொல்லக்கூடாது. உப்பு ஒன்று செய்யுது. 2வது என்ன செய்யுதுன்னா ப்ரிசர்வேட்டிவ். ஊறுகாயெல்லாம் ஏன் அது ஊறுகாயாவே இருக்குது? அது அப்படியே உப்புல இருக்கிறதுனால என்ன செய்யறதில்ல? பூசணம் பிடிக்கிறது இல்லை. ஆமென். நல்லா ப்ரிசர்வ் பண்ணும். மற்றவனுடைய விசுவாசத்தை போய் அதுக்கு காப்பாற்றி ப்ரிசர்வ் பண்ணி காக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கணும். இருக்கிறதையும் இடித்து போட்டு வந்துடக்கூடாது. ஏன் அக்கா இந்த நோயா பக்கத்து வீட்டில் பெட்டில் இப்போ தான் செத்து போனா அப்படின்ட்டு போய் ஏற்கனவே அவன்கிட்ட போய் சொன்னான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வாயை மூடுறதுக்குள்ளே அவன் வாயை மூடிடுவான். சோத்திரம். முடிஞ்சு வச்சு கதை. அல்லேலூயா. மற்றவனுடைய விசுவாசத்தை கவிழ்க்கக்கூடாது. ப்ரிசர்வ் பண்ணணும், காப்பாற்றணும், கட்டணும், தூக்கணும், தூக்கி விடணும், உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், அவனுக்காக ஜெபிக்கணும். ஒளிக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒளிஞ்சி போட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ப்ரிசர்வ் பண்ணது பத்தியிலா ஆண்டவர் கரெக்டாக தானே பேர் வைக்கிறாரு. சுரேஷ், சதீஷ், குமாரி இன்னும் பேர் வச்சுட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கும் உதவாத பேர்கள், என்ன அர்த்தம்னே தெரியாது. சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆள்கள் பேர் வைக்கிறது எதையாவது குஞ்சலாம் அப்படிமா. குஞ்சலன்னா என்னன்னே தெரியாது. அந்த பேரை பாருங்கய்யா. சோத்திரம் சோத்திரம். பைபிள்லையும் பேர்களை ஒழுங்காக போட்ட ஆள்கள்லாம் நிறைய பேர் இல்லை. சோத்திரம். ஒருத்தனுக்கு சிக்கு, இன்னொருத்தனுக்கு குரங்கு வச்சுருக்காங்க 2 பேர். அவன் சொன்ன மாதிரியே மோவாப் தேசத்தில் போய் சிக்காயி செத்தே போனானுங்க. ஒழுங்காக பேர் வைப்பீங்களா? நல்ல நல்ல பேர் வைங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிருபைன்னு இருக்கும், ஒரு கிருபையும் இருக்காது. சாந்தி அப்படிமா. பூந்தியோட இருக்காது. அதில் சாந்த குணத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. சாந்தியா அல்லது வாந்தியா? இயேசுவே வாந்தினோன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு பத்தியில நிறைய பேருக்கு. இப்படி பேர் வச்சுட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம். நம்மளுக்கு ப்ரிசர்வ் பண்ணுகிற அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை கவிழ்க்கிறவர்களாக அல்ல, உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம்னு போட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் இதெல்லாம் வேடிக்கையாக காரியங்களை சொன்னாலும் என்னமோ படித்து கிழித்து வந்து பெரிய பரிசுத்தவான்னு நினைக்காதீங்க. உங்களை போல ஆர்டினரி சகோதரன், அவ்வளவுதான். இதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அவ்வளவுதான். கர்த்தர் எங்களுக்கு பேர் கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 5:14. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மாட்டாது. மூடாதே. அது போதும் போதும். நீங்கள் உலகத்துக்கு 3வது பேர் என்ன? 3வது பேர் வெளிச்சம். முதல் பேர் என்ன? சாட்சிகள். 2வது பேர் என்ன?
உப்பு. உப்பா இருக்கிறீர்கள்னா பெருசா தமிழ்ல PhD பண்ணி ஒன்றும் சொல்ல வேண்டாம். உப்பு. ஏப்பு என்னப்பு? நாங்க உப்பு. உப்புன்னு சொல்றவங்களா சோத்திரம். சபையில உப்பா இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? எல்லாம் ஃபெயிலு. எல்லாம் ஃபெயிலு. இருக்கிறது சபையில இல்ல, வெளியில உப்பா இருக்கணும். சபையில எல்லாரும் தூதர்கள் தானே, தூதர்கள் தானே. இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு யாராவது நாவு வெளியில வருமா? அங்க போனதுக்கப்புறம் மனுஷன் இழுத்துட்டான் பிரசங்கத்தா, அதான் அந்த உப்பு. இங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும்? நெளித்தல். அந்த நெளிந்தாலும் சோத்திரம் அல்லேலுயா போடுற மாதிரி தான் நெளிகிறது. அங்கே வெளியில் போனால் தான் தெரியும். பைப்படியில், நம்ம ரேஷன் கடையில் முந்தோனையை மூஞ்சி கட்டிட்டு இந்த பாருன்ட்டு வருது பார்த்தீங்களா உப்பு. அல்லேலுயா சோத்திரம். அங்கே தான் சாரமற்று போனால் என்ன சொன்ன, தெருவில் கொட்டிடுவான். அவன் மிதிப்பான்னு அர்த்தம். யாரு? அதான் யாரு? உப்புன்னு சொல்ற மாத்திரம் சொல்லிடுறீங்க. என்னையேன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு பேர் என்ன? உப்பு. மிதிக்கப்படணுமா? இல்லை. அல்லேலூயா. அது நம்மளை விரும்பி அந்த ஆகாரத்தில் போட வைக்கணுமா? அதான் விஷயம். அல்லேலூயா. இப்போ என்ன செய்துட்டார்? நம்மளை லைட்டுன்னு சொல்லிட்டாரு. அது தாத்பரியத்தை அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள். அடுத்த பேர் என்ன வருது? யாரெல்லாம் கொடி? யாரெல்லாம் கொடி? அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும். யாரை பற்றி எழுதியிருக்கிறது? யோசேப்பை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த கொடியில கனி கொடுக்கணுமா வேண்டாமா? கனி கொடுக்கணுமா வேண்டாமா? கனி கொடுக்கிற மரத்து மேல கல் விழுகுமா விழாதா? கல் விழுந்தனால கனி கொடுக்காதா? கொடுக்குமா? கல்லடி வாங்கினாலும் கொடுக்கணும். அடிச்சிட்டான் பாரு, நீ கனியை தரமாட்டேன்னு சொல். ஒரு மரத்துடைய அந்த அடிப்பகுதி கல் வாங்குமா, இல்லைன்னா பிரான்ச் கல் வாங்குமா? பிரான்ச் தான் வாங்கும். ஏன்னா பழம் எங்கே இருக்கு, காய் எங்கே இருக்கு? மேலே தான் இருக்கு, பிரான்ச்சில் தான் இருக்கு, இங்கே கீழே கிடையாது. அதனால புத்திசாலித்தனமா யாருமே என்ன செய்ய மாட்டான், கீழே கல் எறிய மாட்டான், மேலே தான் எறிவான். ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சோதனை அப்படின்ட்டு சில பேர் மூக்கு வலிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆண்டுகிட்ட கேட்டிருப்பாங்க, உனக்கு மாத்திரம் ஏன் சோதனை? நீ நல்லா கனி கொடுக்குற, அதனால தான் கல் எறி வாங்குற. கனி கொடுக்காத மரம் கல்லெறி வாங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? ஒரு விசேஷமாக இருக்குது. நல்லா அடி உத வாங்கி கனி கொடுறான்னு அர்த்தம். அப்போ கனி கொடுத்தாலே அடி உத வரும்னு அர்த்தம், திட்டு வரும்னு அர்த்தம். நீதியாக வாழ்ந்தா கல் வரும்னு அர்த்தம், பரிசுத்தமாக வாழ்ந்தா கல் வரும்னு அர்த்தம். பொய் பேசாமல் இருந்தா, லஞ்சம் வாங்காமல் இருந்தா கல்லு வராது, கல்லு வரும். உண்மையா பேசினா சொன்னா, ஏன்டா இந்த மாதிரி டிவியை பார்க்காம இருக்கா? ஏன்னா கிறுக்க மாதிரி அவன் மாதிரி இவ்வளோ கெட்டு போயிட்டான். டிவியை பார்க்காம இருந்தா கெட்டு போயிட்டானா? நம்மளை மாதிரி ஜாலியாக இல்லையா? சோத்திரம். அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் நல்ல பேர் வாங்கினான். இப்போ டிவி பார்க்க மாட்டேன், இந்த அசுத்தம் பார்க்க மாட்டேன்னு சொன்னோன்னே இப்போ என்ன வருது? கல் வருதா? வருதா? உனக்கு சொத்து இல்லை, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட. கல்லாதுன்னது அதுக்கு பேர் கல்லா? என்ன மலையே வந்து விழுகுது. சோத்திரம். நீ கிறிஸ்தவன் ஆகிட்டா வெளியில் போடா, உனக்கு சொத்தும் கிடையாது, பங்கும் கிடையாது, பாகம் கிடையாது, வே அப்படிங்கிறாங்கல்ல நிறைய பேர். சொல்கிறான்ல, இது என்ன கூழாங்கல்ல? சாமி மலையே வந்து விழுகுது சாமி. என் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். கல் கட்டாயம் விழுகும். இவன் இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக கடைசி நாட்களில் சொத்து கிடைக்காது போடான்னு உன்னை வெளியில் கழுத்து பிடிச்சி தள்ளின உங்கள் அப்பா வயசான நாட்களில் 2 இட்லி குடுறா மகனேன்னு வரும்போது அவரை பிடிச்சி வெளியில் தள்ளுவீரா? அன்னைக்கு என்ன செய்தீர், என்ன சொன்னீர் அப்படின்னு சொல்லுவீராக்கும். டேடின்னு போனோம். என்ன டேடி இப்படி கேட்குறீங்க? உங்கள் கடைசி நாள் வரைக்கும் டேடி, என் வீடு தான் டேடி உங்களுக்கு. இது என் வீடு இல்லை டேடி, உங்கள் வீடு டேடி. என்ன வேணா செஞ்சுக்குங்க டேடி, என்ன வேணா சாப்பிடுங்க, என்ன வேணா கேளுங்க டேடி. அப்போ சொல்லுவார், மகனே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினடா டேடி, அதெல்லாம் பழைய கதை டேடி, அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை டேடி, நீங்களும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னை பெற்று வளர்த்து சுமந்த கைகள் இன்றைக்கி என்னை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கையே தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் டேடின்னு. அதான் கல் வாங்கினாலும் கனி கொடுக்கக்கூடியவன் தான்
தேவனுடைய நமக்கு என்ன பேர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பா நிருபங்கள். என்னது நிருபங்கள்? நிருபங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த புக் இருக்கு, இந்த புக்கை எதுக்கு வாசிக்கிறதுக்கு இருக்கலாம், மூடி வைக்கிறதுக்கு இருக்கா? திறந்தாச்சுன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் எழுதப்பட்டதெல்லாம் யாரும் வாசிக்கலாம். அப்போ என்னுடைய ஜீவியம் யாரும் வாசிக்கக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கணும். சோத்ரம் எல்லாம் வெளிச்சம், நீதி, பிரகாசம் எல்லாம் அப்படி எல்லாரும் வாசித்தா நிருபங்கள் விரும்பி விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு நிருபங்களாய் மாற வேண்டும். அந்த புஸ்தகத்தை விரும்பி விரும்பி வாசிக்கிறோம்ல பைபிளை, அதுபோல் நம்மளை விரும்பி விரும்பி, ஐயா உட்காருங்கய்யா, 4 வார்த்தை சொல்லுங்கய்யா, சூப்பராக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா, இன்னும் சொல்லுங்கய்யா, இன்னும் சொல்லுங்க, நம்மள்கிட்ட கேட்கணும், நம்ம ஜீவியத்தையும் பார்க்கணும். அதனால தான் நிருபம்னு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? 2 கொரிந்தியர் 5:20, தம்பி முந்திக்கிறதுக்கு முன்னால யாராவது முந்துங்கள், ஆனாலும் முடியவில்லை. ஸ்தானாபதிகள், கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தானாபதிகள். நமக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்கார், அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்தை பார்த்தா உதவி செய்கிறதற்காக. அல்லேலூயா. கஞ்ச கருப்பட்டிகள். சோத்ரம் 10 பைசாவில் அதில் 1 பைசா கிடைச்சாலும் பெங்கில் போடுவோம். பெங்கில் போடுவோம். பெங்கில் போட்டு என்னையா கண்ட நீ உதவி செய்கிறதுக்கு மனமும் வரமாட்டேங்கிறான். இங்கே அந்நிய பாஷைகளையும் எந்த பாஷையும் இல்லாமல் பேசுகிறான். அல்லேலூயா. ஒரு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு 10 பைசா உதவி செய்ய மாட்டான். பிச்சைக்காரனை கண்டா 1 ரூபா போட்டு 90 பாஷா அவங்க அலுமினியம் தட்டிலேருந்து இவன் திருடிடுறான். இப்போ என்னையா நீர் கிறிஸ்தையன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு மனமும் செய்கிறது கூட மண்டையில் அறிவே இல்லாமல் இருந்துக்கிட்டு, சோத்ரம் சோத்ரம், நம்முடையவர்களும் நற்கிரைகளை செய்யும் பழகட்டும், நற்கிரைகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஸ்தானாபதிகள், ரெப்ரசன்டேஷன். அல்லேலூயா. பரலோகத்தின் பிரதிநிதி. என்னைத்தான் கர்த்தர், உங்களையும் என்னைத்தான் ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார். இங்க நீ இப்போ நீ தான் என் இடத்துல நீ இருக்க, போப்பா. சோத்ரம். எவ்வளோ பெரிய பொறுப்பு. கடைசி குறிப்பு. அல்லேலூயா. 1 பேதுரு 4:10. நல்ல உக்ரானக்காரன், நல்ல உக்ரானக்காரன், மேனேஜர், ஸ்டூவர்ட். உலகமும் எல்லா ஊழியமும் எல்லாம் அவருது. அவர் தான் சொந்தக்காரர். நான் தான் சொந்தக்காரேன்னு உட்காரக்கூடாது. சோத்திரம். நாம் இது அது ஆன்னு சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற மேனேஜர், அவ்வளவுதான். அவருடைய பொருளை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தேவன் கொடுத்த காசை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். எல்லா ரிசோர்ஸஸ்ஸு எல்லாம் ப்ராப்பராக செய்யணும். ஊதாரித்தனமாக எல்லாம் செய்யக்கூடாது. அவருடைய நாலேஜ் இல்லாமல் செய்யக்கூடாது. அமுக்கக்கூடாது, பதுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் சொன்னபடி செய்தால் நம்ம மேனேஜர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய அல்லது ஓனர் கிடையாது. அதனால தான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி உக்ரான ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த உக்ரானத்துவத்தை குறித்து நாம் கணக்கு கொடுக்கணும். நீ ஒழுங்காக மேனேஜ் பண்ணியா இல்லையான்னு ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஊதாரித்தனமா பண்ணிட்ட. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தருடைய காசை கொண்டு போய் வீணா செலவு பண்ணோம்னா மேலே மாட்டுவோம். அல்லேலூயா. தேவ வசனத்தின்படி நாம் காரியங்களை செய்து ஒரு உக்ரானக்காரன் என்றே என்னை நினைத்து கொள்ளணுமே ஒழிய நான் ஒரு பெரிய ஆளுன்னு என்றைக்குமே நம்மளை நினைக்கவிட. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற பெருமக்களாக இருந்தாலும், என்னை போல மக்களாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை ஒரு மேனேஜராகத்தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. யாருமே ஓனர் கிடையாது, நீங்கள் ஒருத்தர் தான் ஓனரு. அல்லேலூயா. சாட்சிகள். சாட்சிகள் அப்படி சொன்ன போதும், இருப்பீர்கள்னா வேண்டாம். சாட்சிகள். அப்புறம் உப்பு, வெளிச்சம், ஒளியா, கொடி, பிரான்ச், கொடி, நிருபம், ஸ்தானாபதிகள், உக்ரானக்காரன். இதுக்கு தான் நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறாரு. இது தெரியாமல் வாழ்க்கை ஓட்டணுன்னா எவ்வளோ ஆபத்து தெரியுமா? கடைசியில் இப்படியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுற இன்னொரு பேர் வச்சிருக்கிறாரு, என் மனவாட்டியேன்ட்டார். அவ்வளோதான்.
ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு சுத்தமும் மெல்லிய பிரகாசமுமான வெண் வஸ்திரம் தரி கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரங்கள் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே நெல்லிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் இன்னைக்கு. என்கேஜ்மெண்ட்டு கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்காக நியமித்தான். வேற இன்னொரு புருஷன்ட்ட போகப்படாது. சாத்தான் இன்னொரு புருஷன், அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டவரோடு கூட நம்ம என்கேஜ்மெண்ட் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளதான உறவை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்தில் யோவான் சொல்லி இருக்கிறார். இதற்கு நம்ம ஆயத்தமாக்குகிறவர் கர்த்தரே. அச்சாரம் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே.